8th standard max exercise 1.4ல நம்ம 4th sum பார்க்கலாம். Examine if each of the following is a perfect square. ஸோ கொடுத்துருக்க given numbers perfect squareன்றதை ஃபைன் பண்ண போகிறோம். அதில் நம்ம 841 தான் இப்போ பார்க்க போகிற sum. ஸோ 841 first as usual நம்ம வந்து டிவிஷன் ஃபார்மில் எழுதிடுவோம். ஸோ 841 பேக் சைட்லேருந்து நம்ம பார் போடுவோம் இல்லையா. ஸோ பேக் சைட்லேருந்து நம்ம பார் போடும்போது என்ன நமக்கு வரும், 41க்கு ஒரு பார் வரும், 8க்கு ஒரு பார் வரும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 8 மட்டும் எடுத்துகிட்டு ஸ்கொயர் நம்பர்ஸாக எழுதுவோம். 2 2s are 4, 3 3s are 9 போயிடும், 8 தான் இருக்குது. அதனால் 2 2s are 4ன்ற நம்பரை எடுத்துப்போம். ஸோ 2 கோஷன்ட்லையும் 2 சைட்லையும் எழுதி 2 2s are 4 அப்படின்ற ஸ்டெப்பை கொண்டு வரும். தென் 8லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 4 ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம 41 கீழே எழுதுவோம். ஸோ எழுதியாச்சு. தென் நெக்ஸ்ட் 441 இஸ் த ஆன்சர் நவ் வி ஆர் கெட்டிங். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், இங்கே 2 2s are 4ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன செய்வோம், இங்கே கோஷன்ட்டில் இருக்க இந்த 2ஓட என்ன செய்வோம், 2வை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2 2s are 4 அப்படின்ற நம்பர் நமக்கு கிடைக்கும். இப்போது உங்களுக்கு 441ன்ற நம்பர் 4க்கு பக்கத்தில் எந்த நம்பர் போட்டோன்னா நமக்கு 441 கிடைக்கும், ஆர் 441 விட ஸ்மாலர் நம்பர் கிடைக்கும்ன்றதை செக் பண்ணணும். ஸோ 9 போட்டிங்கன்னா உங்களுக்கு 441 டைரெக்டாக ஆன்சராகவே கிடச்சிருது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கோஷன்ட்லையும் சைட்லையும் 9 எழுதுகிறேன். ஸோ 9 எழுதியாச்சு. அதனால் அப்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 441. ஸோ 49 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 441 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். ஸோ 0 எந்த நம்பருக்கு கிடைக்குதோ அது லாங் டிவிஷன் மெத்தடில் அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கும். ஸோ 841 இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட்டு சம் 1089 அதே மாதிரி பேக் சைட்லேருந்து டபுள் நம்பர்ஸாக பார் போடணும். ஸோ 89க்கும் 10க்கும் பார் வரும். ஸோ அதை வந்து டிவிஷனுக்குள்ளே எழுதிடுறீங்க. தென் நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் நம்பர் 10ன்ற நம்பர் இருக்குது. ஸோ எந்த ஸ்கொயர் நம்பருக்கு வரும், 10 3 2 2s are 4 3 3s are 9 வரும். அதுக்கு மேலே 4 4s are 16 போயிடும். அதனால 10 விட ஸ்மாலர் நம்பர் 9ன்றதுனால 3 3s are 9 அப்படின்ற ஸ்டெப்பை எழுதுகிறோம். தென் 3 3s are 9 போட்டதுக்கப்புறம் 10லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 1. தென் 1 எழுதுனதுக்கப்புறமா கேரி டவுன் 89. ஸோ ரைட் 89, 189 யூ ஹாவ் டு ரைட் நவ். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, 3 2s are 6, அதாவது கோஷன்ட்டில் இருக்க 3யோட 2வை மல்டிப்ளை பண்ணணும் அஸ் யூஷுவல் லாங் டிவிஷன் மெத்தடில். ஸோ 3 2s are 6 போட்டுருங்க. ஸோ 6க்கு பக்கத்தில் என்ன நம்பர், வாட் நம்பர் யூ ஹாவ் டு ரைட் அப்படின்றத ஃபைன் பண்ணணும். ஸோ 189 வரணும் உங்களுக்கு. 6க்கு பக்கத்தில் என்ன நம்பர் எழுதலாம், வாட் நம்பர் யூ ஹாவ் டு ரைட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ன்ற நம்பர் எழுதலாம். ஸோ 3 3s are 9, 6 3s are 18, 189 கிடைக்கிது. ஸோ கோஷன்ட்லையும் இந்த சைடில் நம்ம என்ன எழுதுகிறோம், 3 எழுதுகிறோம். ஸோ 63 3s are 189 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்கிது, 0. ஸோ 0 கிடைச்சாலே அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னு சொல்லி வரும். ஸோ 1089 இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஓகே, தேங்க்யூ.